Hi friends, welcome back to my channel MK Aari Tailoring. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு சாரியோட கலர், சாரியோட பல்லு கலரில் தான் வந்துட்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லுமே இது வந்துட்டு சில்வர் ஒர்க்கு. ஸோ சில்வர் ஒர்க்காகவே வந்துட்டு ப்ளவுஸும் பண்ணணும் அப்படின்றதான் கான்செப்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டே இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி பண்ணின ஒரு ப்ளவுஸ் டிசைன் இது வந்துட்டு. ஸோ இது வந்து என்னோடய சாரீ தான், இதுக்கு தான் நான் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்லீவ் பார்ட் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஸ்லீவில் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு கீழே இருந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேனோ அந்த மெட்டீரியல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸை சொல்கிறேன். ஸோ நீங்கள் எதாவது யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரே ஒரு டிசைன் மட்டும் நீங்கள் வந்துட்டு பண்ணிவிட்டு அந்த ஒரு கிறிஸ்டல் ஸ்டோனோட டிசைன் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ வந்துட்டு லெங்த் வருதுன்னு பார்த்து நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் தான் இதில் உள்ள ஹைலைட்டே. இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் ஸ்டோன் வந்து வாங்கிக்கோங்க. கீழே பேஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா பேஸில் வந்துட்டு மேலே இந்த ஸ்டோன் ஸ்டிக் ஆகி இருக்க மாதிரி இருக்கும். அது வாங்காதீங்க, அது கீழே விழுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எல்லா சைடுமே இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளிட்டரி எஃபெக்ட் கொடுக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிக்காக இருக்கும். அதனால் பார்க்குறதுக்கு ஒரு ரிச் லுக் வந்து கொடுக்கும். இதில் வந்துட்டு கீழே வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஸோ ஹோல்ஸில் வந்துட்டு நம்ம நார்மல் நீடில் யூஸ் பண்ணியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த சதோஷி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த நீடில் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு செல்ஃப் கலர், அதாவது ப்ளவுஸோட கலர்லேயே வந்துட்டு நான் த்ரெட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மல் நீடில் வந்துட்டு யூஸ் பண்ணியே நீங்கள் இதில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து சதோஷி நீடில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு சதோஷி நீடில் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ஈஸியாகவே போயிடும் சதோஷி நீடில்னால். ஸோ இந்த மாதிரி 2 சைடுமே வந்துட்டு நல்லா ஸ்டிச் பண்ணிவிடுங்க. எப்பயுமே டபுள் ஸ்டிச் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வெயிட்டான ஸ்டோன்ஸ்லாம் நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னா டபுள் ஸ்டிச் கொடுத்துடணும். நான் ஏற்கனவே ஒரு தடவை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அகைன் நான் ஒருக்க ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்துட்டு ஃபிட் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா வந்து டைட்டாக வந்துட்டு ஃபிட் பண்ணுங்கள். த்ரெட்டு கொஞ்சம் லூஸ் ஆகிட்டாலுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டோன் வந்துட்டு வேகமாக வந்து லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் டபுள் ஸ்டிச்சுட்டு வந்துட்டு போட்டுட்டேன். இப்போது நான் நல்லா வந்து டைட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றி வந்துட்டு செயின் ரன்னிங் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதான் கொடுக்க போகிறோம். இப்போ நான் ரன்னிங் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸ் ரன்னிங் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, ஸோ அதான் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சுற்றி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சில்வர் ஒர்க் இருக்குது இல்லையா, அதனால் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு ஒயிட்டு சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் வந்துட்டு பியர்ல் ஸ்டோன் இருக்குது இல்லையா, பியர்ல் செயின் இருக்குது இல்லையா, ஸோ அதை எடுத்திருக்கேன். இந்த பியர்ல் செயின் வந்து சரியாக வந்து பெண்ட் ஆகாது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்துட்டு அதை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் நேரம் அப்படி ஸ்டேபிளாக பிடிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ட்ரை அவுட் ஆன பிறகு அடுத்த லேயர் வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டோன் ஒர்க் மட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன் வீடியோக்காக. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் ஸ்டோன் அந்த கிறிஸ்டல் ஸ்டோனை ஃபிட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி காய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயராக காஞ்ச பிறகு அடுத்தடுத்து நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிங்கன்னா இன்னுமே மெஸ்ஸியாக இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க் முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சென்டர்லேருந்து 3/4 இன்ச்சு 3/4 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிட்டிங் ஸ்டோன், ரெக்டாங்குலர் சைஸில் இருக்கிற ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து வைக்க போகிறோம். அகெயின் மறுபடியும் அந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஒரு 3/4 அதாவது 3/4 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்துட்டு
அடுத்த கிறிஸ்டல் ஸ்டோனை வந்துட்டு ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்ததுனா தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் வந்து எங்கே வாங்கினேன்றது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதோட ப்ரைஸுமே கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 3/4 இன்ச்சாக வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிறிஸ்டல் ஸ்டோன் வந்து வச்சுட்டு நம்ம நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு இதையும் ஸ்டிச் பண்ண பிறகு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டோனை வந்துட்டு நீங்கள் தைச்சி விடுங்க. அப்போ வந்துட்டு கீழே வந்து அந்த த்ரெட் லூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம இடையில இருக்கிற கேப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ரெக்டாங்குலர் ஃபிட்டிங் ஸ்டோன் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். இது இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸ் ரெக்டாங்குலர் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அதுதான். ஸோ இதை வந்துட்டு இடையில நம்ம ஸ்டிக் பண்ணி விட்டுக்கிறோம். அது ட்ரை அவுட் ஆகிறது கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நம்ம வந்துட்டு எல்லா ரன்னிங் ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் நார்மல் நீடில் அண்டு இதுலேயே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ சதோஷி நீடில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உள்ளே விடுறதுக்கு. நார்மல் நீடில் இல்லாமல் சதோஷி நீடில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டு கலர் த்ரெட் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பியர்ல் செயின் இது எல்லாத்துலேயுமே நடுவில் கொடுத்துருக்க அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ளவுஸ் கலரில் இல்லாமல் கோல்டு கலரில் வந்துட்டு த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி வந்துட்டு அந்த ரெக்டாங்குலர் ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சுற்றி வந்து நம்ம இந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிற இந்த பீட்ஸ் ஒர்க் வந்து கொடுக்குறோம். ஏன்னா சாரியோட கலர் வந்து ஸ்கை ப்ளூ இல்லையா, ஸோ அதோட கலர் வந்து கொஞ்சமாவது உள்ளே இன்க்ளூட் ஆகணும்னு தான் நான் வந்துட்டு இது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது இந்த கலர் வந்துட்டு. அதுவும் இந்த கிறிஸ்டல் ஸ்டோனுக்கு இடையில வந்துட்டு இந்த கலர் கொடுக்கும்போது இன்னுமே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இது முடித்த பிறகு பார்த்திங்கன்னா நான் அதாவது ரொம்ப குட்டி சைஸு பீட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்பர் 1 சைஸ் பீட்ஸும் அதே மாதிரி ரைஸ் பீட்ஸ்லேயும் நம்பர் 1 சைஸும் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக கொடுத்து இந்த ஹோல் ஒர்க்கையும் நம்ம முடிக்க போகிறோம். இந்த ப்ளவுஸு வந்துட்டு நான் முடிக்கிறதுக்கு 3 days எடுத்துக்கிச்சு. ஸோ டைமிங் வந்துட்டு சொல்லணும் இல்லையா, நிறைய பேருக்கு வந்துட்டு டைமிங் கேட்பீங்க, ஒரு ப்ளவுஸ் முடிக்க எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்ட்டு. அதாவது 3 daysனால் 3 days ஃபுல்லாக நான் வந்து ஒர்க் பண்ணலை, கொஞ்சம் விட்டு விட்டு தான் ஒர்க் பண்ணேன். ஸோ நான் இந்த ஃபுல் ஒர்க்கையும் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். ஸோ ரிச் அண்ட் எலகண்ட்டாக இருக்கும் இந்த டிசைன் வந்துட்டு. ஆக்சுவலி இது வந்துட்டு நான் மேலே வந்து ஒரு பஃப் ஸ்லீவ் மாதிரி கொடுக்கலான்ட்டு தான். கீழே நீங்கள் இந்த கட் ஒர்க்ஸ் மாதிரியும் கூட கொடுக்கலாம். கீழே வந்துட்டு நல்லா ஜிக்ஸாக் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நீங்கள் இதை கட் ஒர்க்காகவும் கூட பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு ஹேங்கிங் வந்து கொடுத்தீங்கன்னா இன்னுமே கூட எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு இதை வந்து கொஞ்சம் பஃப் ஸ்லீவ் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது இதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே பஃப் ஸ்லீவோட கீழே வந்துட்டு இந்த பார்டர் ஒர்க் வர மாதிரி அட்டாச் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் கோல்டு கலர் ஜரி இருக்கிற ப்ளவுஸ் இருக்கிற சாரீஸ்னால் நீங்கள் கோல்டு கலர்லேயும் கூட ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.